அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மறுபடியும் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இந்த ஒலிப்பதிவின் மூலமாய் நாம் இந்த வாரத்துடைய வேத ஆராய்ச்சி தொடருவோம். சீஷத்துவத்தை பற்றிய பாடங்களை கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. தேவனிடத்தில் அனுதினத்திற்கும் வேண்டிய அப்பம் மன்றாடி பெற்றுக்கொள்கிறது போல அனுதினமும் குறிப்பாக இக்காலகட்டத்தில் கர்த்தருடைய வருகையின் சமீபம் அதிகமாக தெரிய வருகிறது. நாளிகை நமக்கு தெரியாது, ஆனால் அநேக அடையாளங்கள் மிகவும் விரைவாக கைகூடி வருகிறது. நாட்களை எண்ணும் அறிவை தேவன் நமக்கு தர, குறிப்பாக இந்த நாட்களிலே இந்த 24 மணி ஜெபத்தை இப்போ சமீபத்தில் அறிவித்த ஒரு 50 நாட்கள், ஜூன் 29 ஆகஸ்ட் 17 வரைக்கும் இருக்கிறதான ஒருவேளை உபவாச ஜெபத்தை பெண்கள் நீங்கள் உங்களுடைய அந்த 24/7 ப்ரேயரில் உங்கள் அந்த 12 hours நீங்கள் பண்ணுவீங்களா, மார்னிங் 6 to ஈவினிங் 6 ஜென்ஸ்க்கு ஞாபகப்படுத்துங்க, ஈவினிங் 6 to மார்னிங் 6 டெய்லி. உங்கள் பிள்ளைகளை வாலிப பிள்ளைகளை ஞாபகப்படுத்துங்க. கான்ஃபரன்ஸ் காலில் ஜெபம் பண்ண பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸை, சண்டே ஸ்கூல் பிள்ளைகளை, உங்கள் வீட்டு பிள்ளைகளை பக்கத்தில் இருக்கவங்கள அவங்க கூட இது மாதிரி ஜெபம் பண்ணுறாங்க எனக்கு தெரியும். நிறுத்திட்டாங்கன்னா திரும்பி தொடர உற்சாகப்படுத்துங்க. அதிகமாக ஜெபம் தேவை, அதிகமாக தேவனுடைய காவல் தேவை. பிள்ளைகளுக்காக அதிகமாக ஜெபம் பண்ணுங்க. குறிப்பாக ஆன்லைன் கிளாஸஸ், இப்படிப்பட்டதான ஆன்லைன் கலாச்சாரம் வந்ததுனால பிள்ளைங்க என்ன வாட்ச் பண்ணுறாங்க, என்ன படிக்கிறாங்க, என்ன செய்கிறாங்கங்கிறத அவ்வப்பொழுது உன்னிப்பாக கவனிங்க. அதிகமான தேவனுடைய பலத்தை கேளுங்க. விசுவாசத்தை வர்த்திக்கப்படணும்னு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஒரேடியாக உட்காந்து அப்படி ஒரு ஸ்ட்ரெச் செய்ய முடியாது. விட்டு விட்டு தேவனுடைய வார்த்தையின் மேல் வாஞ்சியாயிருங்க. வசனத்தை வாசிங்க, மனப்பாடம் பண்ணுங்கள், கர்த்தருடைய பாடல்களை கேளுங்க. ஒரு நாளைக்கு ஓரிரு பேரோடாவது பேசுங்க. சந்தோஷமாக இருங்க, நன்றியாக இருங்க. கர்த்தர் அவருடைய வார்த்தையின் வல்லமையை கொண்டு சரியான அற்புதங்களை செய்ய, அற்புதம்னு தெரியாமல் அற்புதமாக நடத்தணும். அதுதான் விஷயம். அப்படி ஆண்டவர் செய்யணும். அதிகமான விசுவாசத்தை, தைரியத்தை வர்த்திக்க பண்ணும்படி ஆண்டத்தில் கேட்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். ஒரு சில பரிச்சயமான பாடல்களை, பல்லவிகளை பாடி தேவனை மையப்படுத்த தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா, தேங்க்யூ, தேங்க்யூ லார்ட். உள்ளத்தில் கீதம் பாடுவேன், உள்ளத்தில் கீதம் பாடுவேன், உள்ளத்தில் கீதம் பாடுவேன், ராஜாதி ராஜாவுக்கே, இயேசு ராஜாதி ராஜாவுக்கே. Making a melody in my heart, making a melody in my heart, making a melody in my heart, unto the King of Kings. Making a melody in my heart, making a melody in my heart, making a melody in my heart, unto the King of Kings. Worship and adore Him, worship and adore Him, making a melody in my heart, unto the King of Kings. உள்ளத்தில் கீதம் பாடுவேன், உள்ளத்தில் கீதம் பாடுவேன், உள்ளத்தில் கீதம் பாடுவேன், ராஜாதி ராஜாவுக்கே, இயேசு ராஜாதி ராஜாவுக்கே. எழுப்புதல் அனுப்பும், எழுப்புதல் அனுப்பும் எங்கள் உள்ளத்திலே. அல்லேலூயா, எழுப்புதல் அனுப்பும், எழுப்புதல் அனுப்பும் சீக்கிரத்திலே. வியாதியை நீக்கும், பிசாசை துரத்தும் இயேசுவின் நாமத்திலே. அல்லேலூயா, பாவத்தை மன்னியும் ஆவியை தாரும் இரட்சகரின் நாமத்திலே. எழுப்புதல் அனுப்பும், எழுப்புதல் அனுப்பும்
எங்கள் தேசத்திலே. அல்லேலூயா. எழுப்புதல் அனுப்பும், எழுப்புதல் அனுப்பும் சீக்கிரத்திலே. வியாதியை நீக்கும், பிசாசை துரத்தும் இயேசுவின் நாமத்திலே. அல்லேலூயா. பாவத்தை மன்னியும், ஆவியை தாரும் இரட்சகரின் நாமத்திலே. Send us the rain, Lord, send us the rain, Lord, send us the latter rain. Hallelujah. Send us the rain, Lord, send us the rain, Lord, send us the latter rain. There's power in the rain, Lord, there's power in the rain, Lord, power in the latter rain. Hallelujah. Power in the rain, Lord, the power in the rain, Lord, power in the latter rain. We need the rain, Lord, we need the rain, Lord, we need the latter rain. Hallelujah. We need the rain, Lord, we need the rain, Lord, we need the latter rain. Hallelujah. Amen. நேசரேசுவின் மாறாத அன்பு பாவி என்னையும் மீட்டு கொண்டதா. ஆகாயத்து பறவைகள் போல நானும் ஆடியே பாடிடுவேன். நேசரேசு சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பமே, இவரே எந்தன் உள்ளத்தின் ராஜா, நானும் மகிழ்ந்தாடிடுவேன். நேசரேசுவின் மாறாத அன்பு பாவி என்னையும் மீட்டு கொண்டதான். ஆகாயத்து பறவைகள் போல நானும் ஆடியே பாடிடுவேன். நேசரேசுவின் சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பமே, இவரே எந்தன் உள்ளத்தின் ராஜா, நானும் மகிழ்ந்தாடிடுவேன். இவரே எந்தன் உள்ளத்தின் ராஜா, நானும் மகிழ்ந்தாடிடுவேன். I live for Jesus day after day. I live for Jesus, let come what may. The Holy Spirit I will obey. I live for Jesus day after day. இயேசுவுக்காக ஜீவிப்பேன் நான், என்ன வந்தாலும் அஞ்சிடேன் நான். ஆவியின் சத்தம் கீழ்ப்படிவேன், இயேசுவுக்காக ஜீவிப்பேன் நான். அவர் சமூகம் என் சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே, ஆனந்தம் பேரானந்தமே. அவர் சமூகம் என் சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே, ஆனந்தம் பேரானந்தமே. In His presence there is fullness of joy. In His presence there is fullness of joy. My cup is overflowing, more than overflowing, fullness and fullness of joy. In His presence there is fullness of joy. In His presence there is fullness of joy. My cup is overflowing, more than overflowing, fullness and fullness of joy. அவர் சமூகம் என் சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே, ஆனந்தம் பேரானந்தமே. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே, ஆனந்தம் பேரானந்தமே. அன்பாண்டவரே, மெய்யாக சந்தோஷமாக இருக்கிறவன் சங்கீதம் பாடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க. இது நாங்கள் நமக்கு ஃபார்மாலிட்டிக்காக பாடினதாக இது இல்லாமல் இருக்கணும்னு தான் எங்கள் மனசு துடிக்குது. அது சமயம் நாங்கள் ஃபார்மாலிட்டிக்காக பாடவும் இல்லை. உண்மை பாடி துதிக்கும் போதாவது எங்கள் உள்ளம்
விடுதலையாகி உம்மை நாங்கள் மகிமைப்படுத்த, உம்மை பற்றி கொள்ள, உம்மை நினைக்க, உம்மிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்க ஒரு மெய்யான தருணம் கிடைக்கிறது என்று சொல்லி நாங்கள் இதை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள விரும்புகிறோம். எங்கள் துதிகளிலே நீர் வாசம் பண்ணுகிறேன்னு சொல்லப்பட்டிருக்கு. துதிகளை நாங்கள் பாடல்களாகவும் பாடத்தான் செய்கிறோம். நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மெய்யாக எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் நீர் எங்களுக்கு சித்தரித்து சொல்லியிருக்கிற போர் சேவனுக்குரிய போர் ஆயுதங்களை தரித்த போர் வீரர்களாய் வீராங்கனைகளாய் எங்களை மாற்றும். மிகையற்ற விதத்தில் பல ஆண்டுகளாக போர் பயிற்சி நாங்கள் செய்யவில்லையோ என்ற ஐயம் எழத்தான் செய்கிறது. மாம்சத்தோடு இரத்தத்தோடும் போராடி இருக்கிறோம் என்பதும் மிக இல்லாத உண்மையாக மலையளவாக நிற்கிறது என்பதும் திகைப்பாகத்தான் இருக்கிறது. இந்த காலகட்டத்திலே எங்களுடைய கிருபை எங்களுக்குள்ளாக அது வளர்ந்து பெருகும்படி கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படி ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. பிரகாசம் மனக்கண்களை தரும்படி வேண்டுகிறோம். ஹல்லேலூயா. கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேட நாட நோக்கி பார்க்க உதவி செய்யும்படி வேண்டுகிறோம். இன்னும் எங்களுடைய ஜெபங்கள் சராசரியாக தேவைகளை எடுத்துரைத்து தேவைகள் பூர்த்தியாகும்படியாக, தேவைகள் முடக்கப்பட்டது நிமித்தமும் தடைப்பட்டது நிமித்தமும் தாமதமாகிற நிமித்தமும் அது பூர்த்தியாக வேண்டும் என்பதாகத்தான் இருக்கிறது. இன்னும் ராஜ்ய சிந்தை எங்களுக்கு தாங்க, இடத்திலே மன மகிழ்ச்சியை தாங்க, ஆசீர்வதிங்க. ஒரு எங்கள் வாழ்நாட்காலத்தின் முழுவதற்கும் ஒரு தருணத்திலும் ஒரே தருணத்திலும் பல ஆயிரமான தருணத்திலும் ஒரே விஷயத்தை இடத்திலே அறிக்கை பண்ணி நாங்கள் இருக்கிறோம் என்று நான் நம்பிக்கையாக இருக்கிறேன். உங்களுடைய எல்லை இல்லாத நேற்று மீண்டும் என்றும் மாறாத உமக்கே உரித்த அந்த உண்மை உத்தமத்தை தான் நம்பி நாங்கள் உம்மோடு உமக்குள்ளாக நிமித்தம் உமக்கு முன்பாக உம்மை கொண்டு இந்த பூமியிலே உம் சித்தத்தை நிறைவேற்றி முடித்து எஜமானின் சந்தோஷத்தில் பிரவேசிக்க, மணவாட்டியை நாங்கள் கல்யாண வீட்டிலே பிரவேசிக்க அனுகிரகிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் மேல் உம்முடைய கிருபைகளை தொடர்ந்து பாராட்டும். நாங்கள் உம்மை தனிமையிலும் குடும்பமாகிலும் சமுதாய உறவிலும் தேசிய உறவிலும் உம்மை பின்பற்றுவது மற்றவர்களுக்கு நாங்கள் உம்முடைய சீடர்கள் என்று தெரிய வரும் அந்த பிரகாசத்தை எங்கள் மேல் வையும். நாங்கள் மரித்தோரை விட்டு எழுந்திருந்து நித்திரையை விட்டு எழுந்திருக்க வேண்டிய காலம் ஆயிற்று என்று எழுந்து உம்மை நாடி தேடி உம்மிடத்தில் கிட்டி சேரும் பொழுது கிறிஸ்து எங்களை உயிர்ப்பிப்பீர், பிரகாசிப்பிப்பீர் சொல்லியிருக்கிறீரே, அது நிறைவேறும்படி ஜெபிக்கிறோம். இன்றும் உலகளாவிய ரீதியிலே இந்தியாவிலே இஸ்ரவேலிலும் கூட ராஜ்யத்தின் சுவிசேஷத்தின் நிமித்தம், மேசியா இயேசுவின் சுவிசேஷத்தின் நிமித்தம் பாடுபடுகிற, துன்புறுத்தப்படுகிற, கைவிடப்படுகிற, நிராகரிக்கப்படுகிற பரிசுத்தவான்களுக்காக ஜெபிக்கிறோம். ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். காடுகளிலும் மலைகளிலும் கிராமங்களிலும் இந்த COVID-19 சூழலிலே அழைப்பின் தரிசனத்தை கைவிடாமல் தங்கள் வாழ்க்கையை பானபிலே வார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய ஊழியக்காரிகளுக்காக, அவருடைய பிள்ளைகளுக்காக, திருச்சபை மக்களுக்காக நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். சமயத்திலே வேதாம மொழிபெயர்ப்பு பணியிலே பெரிய தொய்வும் சவாலும் நெருக்கடியும் பொருளாதார நெருக்கடியும் மன அழுத்தமும் போராட்டங்களும் இருக்கிறதாக ஜெப குறிப்பை வாசித்தேன். அப்பா, உம்முடைய இந்த மேலான அருட்பணியிலே உடைய எல்லையில்லாத
ஆசீர்வாதத்தை, பாதுகாவலை, அபிஷேகத்தை, நன்மையை, தெய்வீக சுகத்தை, ஞானத்தை, பொருளாதார உதவியை, தேக சுகத்தை, பரத்தின் ஞானத்தோடு தூய ஆவியானுடைய இடைப்படுதலோடு தக்க வார்த்தைகளை, அந்தந்த டயலக்ட்ஸ்க்குரிய உபரி மொழிகளிலே இந்த வார்த்தைகளை, நித்திய வார்த்தைகளை, வாழ்வழிக்கும் வசனங்களை மொழிபெயர்க்க அவர்களுக்கு கிருபை தாங்க. அவளுக்கு உதவி செய்கிற ஸ்தாபனத்தினர் உண்மையாக அவளுக்கு வேண்டிய காரியங்கள் கொண்டு போய் சேர்க்க உதவி செய்யுங்க. மன அழுத்தத்திலிருந்து, பயம், திகிலிருந்து, COVID-19 தாக்குதலிலிருந்து, பற்றாக்குறைகளின் விடுதலை தாங்க. பொல்லாத விஷமிகள், யூகிக்க முடியாத நூதனமான தாக்குதல்களிலிருந்து, தடைகளிலிருந்து விடுதலை செய்யுங்க. ஆனந்த பாக்கியம் அவர்களுக்கு உண்டு என்பதை அறிந்து அவர்கள் மிகுந்த ஆனந்தமாய் கர்த்தருடைய வார்த்தைகளை, ஆண்டவரே, உம்மை அறியாத மக்களுக்கு அவர்கள் தாய்மொழியிலே கொண்டு சேர்க்க கிருபை தாங்க. அவர்கள் துரிதமாக எடிட் ஆகி பிரசுரிக்கப்படும்படியான எல்லா பாக்கியத்தை கட்டளையிடுங்க. தேவைகளை சந்திங்க. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் இன்றைக்கு நாங்கள் சேஷத்துவத்தின் பாடங்களை கற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. உமக்கு நன்றி. அவைகள் நடந்து கொள்ள பலனை தாங்க. ரட்சகராம் இயேசு நாமத்தில் தொடர்ந்து வழிநடத்துங்க. ஜெபம் கேளு அன்பின் பிதாவே, ஆமென். நாம் கடந்த வாரத்தில் சீஷத்துவத்தில் சீஷன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து கற்றுக்கொண்ட ஒரு பாடம் என்னவா இருக்கும் என்று பார்த்தோம். உத்தரவாதம் எடுப்பவன், உத்தரவாதம் உள்ளவன், உத்தரவாதமாய் இருப்பவன், உத்தரவாதம் எடுப்பவன். He remains a faithful steward. He takes stewardship responsibilities என்று சொல்லி நாம் பார்த்தோம். இன்றைக்கு யோவான் எழுதின சுவிசேஷம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 25 27 வரைக்கும் வாசிப்போம். ஹல்லேலூயா. இங்கே இருந்து கூட வாசித்தது நல்லதுதான். 25 தான். பின்பு அநேக ஜனங்கள் அவரோட கூட பிரயாணமாய் போகையில் அவர்களிடமாய் அவர் திரும்பி பார்த்து, யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். தொடர்ந்து வாசிக்கும்போது, உங்களில் ஒருவன் கோபுரத்தை கட்ட மனதாய் இருந்து அஸ்திபாரம் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமல் போனால், பார்க்கிறவர்கள் எல்லாரும் இந்த மனுஷன் கட்டத் தொடங்கி முடிக்க திராணி இல்லாமல் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாதபடிக்கு அதை கட்டி தீர்க்கிறதற்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பானோ? அன்றியும் ஒரு ராஜா மற்றொரு ராஜாவோடு யுத்தம் செய்ய போகிற போது தன்மேல் 20,000 சேவகரோட வருகிற அவனை தான் 10,000 சேவகரை கொண்டு எதிர்க்க கூடுமோ கூடாதோ என்று முன்பு உட்கார்ந்து ஆலோசனை பண்ணாமல் இருப்பானோ? கூடாது என்று கண்டால் மற்றவன் இன்னும் தூரத்தில் இருக்கும்போதே ஸ்தானாபதிகளை அனுப்பி சமாதானத்துக்கானவைகளை கேட்டுக்கொள்வானே. அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான். உப்பு நல்லதுதான். உப்பு சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? அது நிலத்துக்காகிலும் எருவுக்காகிலும் உதவாது. அது வெளியே கொட்டி போடுவார்கள். கேட்கிறதுக்கு காது உள்ளவன் கேட்க கடவன் என்றார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த சீஷத்துவத்தின் அடிப்படை அஸ்திபாரமான பாடத்திலிருந்து தான் ஒரு சீஷன் இயேசுவை பார்க்கும்போது, எஜமானை பார்க்கும்போது, போதகரை பார்க்கும்போது என்ன கற்றுக்கொள்கிறான்? இராணுவத்தில் சேர்கிறவனுக்கு ஒப்பானவன், இராணுவத்தில் சேர்க்கிறவனுக்கு ஒப்பானவன். இராணுவத்தில் சேர்கிறவனுக்கு ஒப்பானவனாய் அவன் தன்னை பாவிப்பான். இராணுவத்தில் சேர்க்கிறவர்களை எப்படி சேர்க்க வேண்டும் என்பதை அவன் கவனித்து வைத்து கொண்டிருப்பான். He enlists himself as a befitting soldier and he knows
basic underlying qualities which qualify a person to become a soldier in the kingdom of God. பட்டாளத்தில் தான் சேர விரும்புகிற ஒருவனைப் போல அந்த அடிப்படை தகுதிகளுக்கு தன்னை தகுதிப்படுத்தி கொண்டவனாக, அதில் சேருகிறதுக்கு தீர்மானம் உள்ளவனாக ஆயத்தமாயிருப்பான். அவனோடு கூட குறைந்தபட்சமான காலத்தில் பயிற்சி முடிந்து நல்ல ஒரு போர் சேவகனாக மாறின பின்னே பட்டாளத்தில் சேர்க்க முடியாத ஆட்களை எப்படி சேர்க்க வேண்டும் என்று அவர்களுக்கு முன்மாதிரியாக அந்த அடிப்படை தகுதிகளை பற்றி அறிந்து அவர்களுக்கு எடுத்துரைத்து அவர்களை பக்குவப்படுத்தி சேர்க்கிறவனாயிருப்பான். அதுதான் ஜீசஸ் செய்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனாக இருந்து செய்தார். ஆண்டவராகிய இயேசுவை ஆண்டவர் ஒரு அரண்மனையிலே பிறக்க செய்யவில்லை. அவரை ஒரு எளிய குடும்ப பின்னணியிலே பிறக்க செய்தார். திரளான ஜனத்தொகையான மக்கள் நடுத்தர வர்க்கத்தினராக ஏழை எளியோராகத்தான் இருக்கிறார்கள். அவர்கள்தான் ஏராளமான விஷயங்களிலே பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அரண்மனையிலே வாழ்கிறவர்கள் அவர்கள் எல்லாம் நிறைந்து வாழுகிறோம் என்று அவர்களுக்கு தேவையில்லை என்று வாழ்கிறார்கள். தேவைப்படுகிறவர்களுக்கு உதவி தேவை என்று ஆண்டவர் வந்தார். வியாதியஸ்தர்களுக்கு மருத்துவர் தேவை என்று வந்தார். இப்போ அவர் மத்தியிலே தேவன் அவரை பின்பற்றும்படி பிரயாணமாய் ஜனங்கள் போகையில் மந்தையா அவர் பின்னாடி போகிற மக்களை பார்த்து திரும்பி பார்த்து சொல்கிறார், என்னப்பா இப்படி ஒரு என்னத்துக்காக இப்படி ஒரு கூட்டமாக பின்னாடி வந்துகிட்டே இருக்கீங்க? என்ன விஷயம்? என்ன எதிர்பார்க்குறீங்க? என்ன எண்ணத்தில் தேடுறீங்க? அப்படிங்கிறது ஆண்டவர் அவங்களுக்கு சொல்ல தவறலை. யாதான் ஒருவன் இடத்தில் வந்து தன் தகப்பனையும் தன் தாயும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரிகளையும் தன் ஜீவனை வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான். ஏதோ எனக்கு பின்னாடி நன்மைகள் கிடைக்கும், அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கும், தெய்வீக சுகம் கிடைக்கும், அசுத்தாவிகள் ஓடும், நல்ல சாப்பாடு கிடைக்கும், மான மரியாதை கிடைக்கும், ஆதரவு கிடைக்கும் என்பது மாத்திரம் என்னை பின்பற்றி வராதிங்க. அதெல்லாம் திருப்தியான விற்பாடு வீட்டுக்கு போயிட்டு திருப்பி இன்னைக்கு இன்னொரு வேறு ஒரு ட்ரீட் விருந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எண்ணத்தோடு என்னோட வராதிங்க. என்ன நீங்கள் தொடர்ந்து பின்பற்றணும், பிரயாணப்படணும்னா நீங்கள் எனக்கு சீஷர்களாக இருக்க வேண்டும். எனக்கு சீடர்களாக இருக்கிற நீங்கள் யாரானாலும் எனக்கு சீடராக இருக்க விரும்புகிற நீங்கள் உங்கள் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டீர்கள். பட்டாளத்தில் சேர்க்கப்படுறாங்க அப்படி தானே. இன்றைக்கி இந்த கல்வான் பள்ளத்தாக்கில் இந்தோ சீனா பார்டரில் 14,000 16,000 உயரமான அந்த மட்டத்தில் சப்-0 டெம்பரேச்சர்ஸில் அந்த குளிர் வாட்டி எடுக்கும் அந்த பனி பிரதேசத்தில் தேசத்தின் எல்லைகளை பாதுகாக்கும்படி சீஷர்கள் எல்லாற்றையும் தியாகம் செய்து ஒரே அவருடைய இலக்கு இந்தியா அந்நியர் வசமாகிவிடக்கூடாது, இந்தியாவை அந்நியர் கைப்பற்றி விடக்கூடாது. அது சீனாவாக இருந்தாலும் பாகிஸ்தானாக இருந்தாலும் நேபாளிஸாக இருந்தாலும் எந்த தேசத்தினராக இருந்தாலும் கைப்பற்றி விடக்கூடாது என்பதை பற்றி அவர்கள் ஒரே வைராக்கியமாக தங்களை அர்ப்பணித்து வாழ்கிறார்கள். எப்படி வாழ்கிறாங்க? தங்கள் அம்மா அப்பாவை மறந்து, மனைவியை மறந்து, பிள்ளைகளை மறந்து, உடன் பிறந்தவளை மறந்து, தன்னுடைய பயிற்சியிலே உடன் பயிற்சியாளனாக கலீகாக இருக்கக்கூடிய உடனாளியாக இருக்கக்கூடிய சிப்பாயின் மேலே கரிசனையும் பாசம் இருந்தாலும் அவனையும் மறந்து தேசத்தின் பாதுகாவலுக்காக அர்ப்பணிக்கிறார்கள். அவளுக்கு பாதுகாக்கும்படிக்கான ஏற்ற பயிற்சியை தந்த அந்த பயிற்சியாளரை மறந்து பணியிலே அர்ப்பணித்தவர்களாக இருக்கிறாங்க. ஜீசஸ் நம்ம பார்க்கும்போது
அப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, டெடிக்கேட்டட் லைஃப் இந்த காலகட்டத்தில் ரொம்ப தேவை. இனி காலம் செல்லாதுங்கிற நாட்களை வந்துட்டோம். தேவனுமே இன்னுமே தாளாட்டி சீராட்டி தாங்கி ஏந்தி தப்பு வைத்து சுமந்து வருகிறார். கர்த்தர் நமக்கு என்ன நியமித்திருக்கிறார் என்று நமக்கு தெரியாமல் இருக்கக்கூடாது. அவர் நாமத்து நிமித்தம் பாடுபடுவதற்கு நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. இப்போ என்ன பாடுகள் நமக்கு பெருசாக தெரியலங்கிறதுனால நமக்கு பாடுகளே இருக்காது அப்படின்னு நான் சொல்லவும் முடியாது. பாடுகள் நிச்சயமாக இருக்குங்கிறத சொல்லாமல் இருக்கவும் முடியாது. நாம் படுற பாடலாம் நம்முடைய அறியாமையிலே, கீழ்ப்படியாமையிலே, நம்முடைய பேராசையிலே, சோம்பலிலே, சுயநல கேட்டிலே, துர்ப்புத்தியிலே, பொறாமை காய்மகாரத்திலே, ஒவ்வாத காரியத்தினால, போட்டி பொறாமையிலே, இந்த மாதிரி நம்மளுடைய போராட்டம்லாம் கிறிஸ்தவ போராட்டம் சொல்லவே முடியாது. ஆவிக்குரிய போராட்டம் சொல்லவே முடியாது. சொன்னால் நமக்கும் கேவலம், தேவனுக்கும் துக்கம், சாத்தானுக்கு கொண்டாட்டம். ஆமாம், மெய்யான சீஷத்துவத்தின் பலத்தில் அந்த முதுகெலும்பில் ஓடுகிற அந்த ஸ்பைனல் ஃப்ளூயிட் போல அந்த அந்த உறுதியின் தன்மை, அதோடு நம்ம வாழ கற்றுக்கொள்வோம். லெட்ஸ் ரைஸ் அப் டு எவ்ரி அக்கேஷன். எல்லா தருணத்திலும் சீஷத்துவத்தின் அடிப்படை குணாதிசயங்களை, பிரகாசத்தை பிரகாசிப்பிக்க ஆயத்தமாயிருப்போம். நற்குணங்களை, சகிப்புத்தன்மையில், நற்செய்தியை பகிர்ந்து கொள்வதனாலே, பாடுகளை சகிப்பதனாலே, நிந்தையை சகிப்பதனாலே, வறுமையை சகிப்பதனாலே, நெருக்கத்தை சகிப்பதனாலே, எல்லாம் இருந்தும் உபவாசித்து தேவத்தை தேடி சரீரத்தை ஒடுக்கி திறப்பின் வாசல் நிற்கும் கிருபைகளிலே வளர்வதிலே. நான் ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கேன், லைக் ரொம்ப நீதிமானாக இருக்கிறேன், நான் தப்பு தண்டா செய்கிறதில்ல, அதனால் என் ஆண்டவர் பிரமாதமாக ஆசீர்வதிச்சிருக்காரு, எனக்கு என்ன குறையும் இல்லை நீங்கள் நினைக்கிறவங்க சந்தோஷம், தேவன் செய்கிறார். ஆனால் அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் தியாகமாக வாழ்கிறது தான் சீஷத்துவத்தின் நற்பண்பு. When you are placed well off, it's good for you to be well off, but remember the less fortunate. நல்லா இருக்கிற நேரத்தில் இயலாதவர்களை நினைத்து அவர்களுக்கு உதவியாக, பாலமாக, பகிர்ந்து கொடுக்கிறவர்களாக, பரிந்துரைக்கிறவர்களாக, திறப்பின் வாயில நிற்கிறவர்களாக இருக்க தவறாதீங்க, தட்டி கழிக்காதீங்க, தெரியாமல் போச்சுன்னு பாசாங்க போய்விடாதீங்க. நம்மளை சுற்றி எல்லாமே மூடு மந்திரமாக இல்லை, எல்லாமே அப்பட்டமாக நடந்துகிட்ருக்கு. ஆமாம், சரியான பாயிண்ட்டு. இப்போ இந்தோ சைனா வார், இந்த பக்கத்தில் ஆப்கானிஸ்தான், இந்த பக்கத்தில் பாகிஸ்தான், இந்த பக்கத்தில் நேபாள், நம்மளை சுற்றி விரோதிகள், கீழே ஸ்ரீலங்கா. இவ்வளோ இருக்கும்போது நாம் இந்தியாவில் கர்த்தருடைய சீடராக இருக்க வேண்டும். ஆவிக்குரிய சீடர்களாய் ஆவிக்குரிய யுத்தத்தில் நாம் இருக்கணும். அந்த களத்தில் மாம்சப்பிராயமான யுத்த களத்தில் இந்திய இராணுவ வீரர்கள் இந்திய தீபகற்பத்தை சுற்றிலும் 24 மணி நேரம் விழிப்புணர்வுகளாக இருக்கிறார்கள். இந்து மகா சமுத்திரத்தில், அரேபிய தீபகற்பத்தில், வங்காள விரிகுடாவில், கச்சத்தீவு, இது என்ன சொல்கிறது, அந்த குஜராத்துடைய அந்த பெனின்சுலாவில், இங்கே கொல்கட்டா பக்கத்தில் இருக்கிற அந்த பெனின்சுலாவில், அந்தமான் நிக்கோபார் தீவில், அங்கே மேலே ராஜஸ்தான்லேருந்து, குஜராத் பார்டர்லேருந்து அப்படியே உச்சி வரைக்கும் பாகிஸ்தான், பலூச்சிஸ்தான், இன்னுமாக இந்த சீனா ஆக்கிரமித்து கொண்டிருக்கிற அந்த ஆக்ஷியன், அந்த சியாச்சின் கிளேசியர், அந்த பெல்ட்டில், நேபாள், சிக்கிம், பூட்டான், அருணாச்சல் பிரதேஷ், மியான்மார், எல்லா பகுதியிலையும், பங்களாதேஷ், 24 மணி நேரமும் சோல்ஜர்ஸ் விழிப்பாக இருந்து பாதுகாக்கிறாங்க. பல முரண்பாடான செய்திகளை நாம் கேள்விப்பட்டாலும்
ஒரு சில கிலோமீட்டர்ஸில் ஏற்கனவே வந்து ஆக்கிரமிச்சிட்டாங்க. இது முழுசாக உண்மை வருது, அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கர்த்தர் நம்முடைய சோல்ஜர்ஸை கொண்டு செய்ய வேண்டியது செய்ய அங்கே பாதுகாவலில் ஈடுபாடாக தான் இருக்கிறாங்க. மறிக்கிறாங்க, ரெகுலராக மறிக்கிறவங்க அட்வர்ஸ் சுச்சுவேஷன்ஸ்னால, அந்த அட்மாஸ்ஃபியரால், கடுமையான குளிரால், பல நிலையில் ரெகுலராக 1 or 2 people, ஒரு 10-15 பேர் இறக்கத்தான் செய்கிறாங்க. அந்த ஹோல் பெல்ட்லேயும் டெய்லி ஆன் அ டெய்லி பேசிஸ். சண்டை கிண்டை போட்டதுனால இல்லை, ஸோ உயிர் தியாகம் பண்ணுறாங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக தேவன் நம்ம நியமித்த அந்த அர்ப்பணத்தோடு வாழ்வோம். நாம் போய் ஏதோ வெட்டி முறிக்கிறோம், போய் பீத்தலாம் ஏற்றவெல்லாம் சொல்ல வேண்டாம், எஸ்கேப்னு ஓட வேண்டாம். நியாயாதிபதி புத்தகம் 6ஆம் அதிகாரத்தை வாசிச்சுக்கோங்க. 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் கிதியோனின் சம்பவத்தை பற்றி. 32,000 பேரை கூப்பிட்டு வர்றாரு தேவன். அதில் அத்தனை பேரை கழிச்சிடுறாரு. கடைசியில் தேர்றது 300 பேர். அந்த 300 பேர் கையிலையும் ஆண்டவர் யுத்த தளவாடங்களை கொடுக்கல. ஆண்டவர் கையில் தீவிட்டியும் சட்டியும் கொடுத்தார். கர்த்தர் யுத்தம் பண்ணினார். கர்த்தர் நம்மோடு இருந்து யுத்தம் பண்ணுவார். ஆனால் யுத்தத்தின் எல்லா மகிமையும் பேரையும் ஆசிரியையும் ஜெயத்தை நம்மேல் பாராட்டுவார். தட்ஸ் a kind of God we serve. இராணுவத்தில் சேர்க்கிறவனுக்கும் ஒப்பானவன் ஒரு சீடன். தன்னைத்தான் வெறுத்து தன் தகப்பனை, தாயை, மனைவி, பிள்ளைகளை, உடன்பிறப்புகளை, நண்பர்களை, தன்னுடைய சொந்த ஊரை, தன்னுடைய சொந்த வயலை, தன்னுடைய எல்லா சொத்து பத்தில் மறந்து கொடியான இந்திய தேசத்தினுடைய அந்தந்த தேசத்தினுடைய மக்களுடைய ஜனத்தொகையின் பாதுகாவலுக்காக எதிரி நுழையாதபடி, எதிரியை ஜெயிக்கவும், எதிரியை போரிட்டு வீழ்த்தவும், எதிரியை உள்ளே நுழையாமல் பாதுகாப்பின் அரணை எழுப்பவும் தன்னை அர்ப்பணித்து வாழுகிறோம். முன் வைத்த காலை பின் வைக்காதவன். அந்த விஷயத்தை தான் ஆண்டவர் பின்னாடி அப்படியே ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறார். 28ஆம் வசனத்தில், ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாயிருந்து அஸ்திவாரம் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமல் அவன் முடிக்க திராணி இல்லாமல் போனால், பார்க்கிறவர்கள் எல்லாரும் இந்த மனுஷன் கட்டத் தொடங்கி முடிக்க திராணி இல்லாமல் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாத படிக்கு அதை கட்டி தீர்க்கிறதுக்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பானோ? ஆண்டவராய் இயேசுடைய சீடர்களாக இருக்கிற நாம் அந்த விஷயத்திலும் கணக்கு பார்க்க வேண்டியவைகளை கர்த்தர் தெளிவாக நினைவுபடுத்துகிறார். வாழ்க்கையை கணக்கு போட்டு பார்க்குறோம். சினிமா வாசகத்தில் அவ்வப்போல எங்கள் வீட்டு பக்கம்லாம் இந்த லவுட் ஸ்பீக்கரில் போடுறதுனால சிலதெல்லாம் அப்படியே மைண்டில் போய் உள்ளே நுழைஞ்சிருச்சு. நானாக இடம் கொடுத்தேன்னு சொல்றதை விட அது உள்ளே நுழைஞ்சிருச்சுங்கிறது ஒரு பெரிய உண்மை. குட்டி கழிச்சு பார்த்தா எல்லாம் அப்படின்ட்டு ஏதோ ஒரு மாதிரி ஒருத்தர் வாசகம் சொல்லுவார், எல்லாம் சரியாக இருக்குங்கிற மாதிரி. அதுபோல் வாழ்க்கையின் கணக்குகளை கூட்டி கழிச்சு பார்க்குறோம். பொருளாதாரத்தை குறித்து, வியாபாரத்தை குறித்து, வீடு கட்டுகிறது குறித்து பல விஷயங்களை கணக்கு போட்டு பார்க்குறோம். எஸ் அதெல்லாம் நமக்கு ஒன்றும் மூடு மந்திரமான விஷயம் இல்லை, ஒன்றுமே தெரியாத எல்கேஜி யூகேஜி லெசன்ஸ் இல்லை. ஆனால் கர்த்தராகிய இயேசுவை பின்பற்ற விஷயத்தில் நாம் ஏன் கணக்கே வேணாங்கிற மாதிரி இருக்கு. அந்த சப்ஜெக்டே எனக்கு வராது. நான் ஜென்ரல் மேத்ஸில் வீக்கு தான், சொல்லிக்க வெக்கமாக தான் இருக்குது. ஏதோ பாஸ் பண்ணி இந்த தூரத்துக்கு வந்துட்டேன், தேவன் பாஸ் பண்ணி விட்டார். முயற்சி எடுக்க வச்சாங்க வேறு எங்கள் ஸ்கூலில். அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அல்டிமேட்லி காட் ஃபேவர்ட் மீ. நம்ம கணக்கு போடணும், வாழ்க்கையை குறித்து கணக்கு போடணும்னு சொல்கிறாரு. அன்றியும் ஒரு ராஜா மற்றொரு ராஜாவோடு யுத்தம் செய்ய போகிற போது தன்மேல் 20,000 பேர் வராங்க, ஆனால் தான்கிட்ட 10,000 சேவர் தான் இருக்காங்க. அவனை எதிர்க்க கூடுமா கூடாதான்னு முன்னாடி உட்காந்து ஆலோசனை பண்ணாமல் இருப்பானா அப்படின்னு கேட்குறாரு.
கூடாது என்று கண்டால் மற்றவன் இன்னும் தூரத்தில் இருக்கும்போதே ஸ்தானாபதிகளை அனுப்பி சமாதானத்துக்கு ஏதுவானில் கேட்டுக்கொள்வானே. இப்போ உடனே என்னால் முடியாதுன்னு சொல்கிறவங்க உட்காந்து கணக்கு பார்க்கணும். என்ன அப்போ ஆண்டவரை வயசை நம்பி பின் வந்தீங்க, என்ன அவருக்காக செய்ய இருக்கீங்க? முழு பூசிங்க சோத்தில் மறைக்க ஆசைப்படுறீங்களா? நீங்கள் கட்டினது வெந்து போக முடியாதான் தீர்மானமாக வாழ்வீங்களா? கவனமாக இருங்க அன்புக்குரியவர்களே. அப்படியே உங்களில் எவனாயிலும் தனக்கு உண்டானவைகளெல்லாம் வெறுத்து விடாவிட்டால் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான். ஆமாம், திரும்பி கிறிஸ்தவத்தில் இந்த அடிப்படை ரட்சிப்பை குறித்து நூற்றாண்டு காலங்களாக அந்த கருத்து வேறுபாடுகள் மறுபடியும் தலையெடுத்துக்கொண்டே இருக்குது. கால்வினிசம், அர்மீனியனிசம். ஒரு முறை ரட்சிக்கப்பட்டால் அவ்வளோதான், நம்ம ரட்சிப்பை இழக்க மாட்டோம், இல்லை நம்ம ரட்சிப்பை இழக்க வாய்ப்புண்டு என்கிற இரண்டு பெரிய உபதேச பிரிவுகள். இருவருமே தங்களுக்குரிய ஆர்கியூமெண்ட்ஸ், விவாதங்களை வசனத்தை கொண்டு தெளிவாக உறுதியாக அறுதியிட்டு வாதிடுகிறார்கள், வாக்குவாதம் செய்கிறார்கள். ஒருவர் சொல்லும்போது உண்மையான ரட்சிப்பு இருக்குமானால் ரட்சிக்கப்பட்டவன் பாவத்திலே தொடர மாட்டான். எப்படி கழுவப்பட்ட பன்றி சேற்றில் விழுந்தா அது சேருதான் அதனுடைய உலகம், வீடு, அதுக்கு சந்தோஷமாக இருக்கும். அதை கழுவி விடுறது வேஸ்ட்டு. ஆனால் ஆட்டுக்குட்டியை கழுவி விட்டால் அது சாக்கடையில் விழுந்தா அது அங்கே இருக்க இஷ்டப்படாது, தவிச்சு எப்படியாவது வெளியே வந்துடணும் அப்படின்னா இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் அந்த மெய்யான ரட்சிப்பு நாம் தொடர்ந்து பாவத்தில், ஒழுங்கினத்தில், நிர்விசாரத்தில், சுயநல கேட்டில், அதீனத்தில், மூர்க்கத்தில், பிள்ளைகளை உணராத ஒரு ஜடத்தன்மையான சூடு சொரணையற்ற வாழ்க்கையில், கிருபையை போக்கடிக்கும் காரியத்தில் நம்மால் இருக்க முடியாது. ரோமர்கள் 6ஆம் அதிகாரத்தை 6 முறை என்ன, 60 முறை என்ன, 600 முறை, 60,000 முறை படித்த பிற்பாடு தான் தேவனுடைய விடுதலை எனக்கு வந்தால் சந்தோஷம். கூடாதே. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். தேவனால் பிறந்த அவன் பாவம் செய்வதில்லை, ஏனென்றால் தேவனை வித்து அவனுக்குள்ளே தரித்திருக்கிறது. ஆனாலும் ஒருவன் தன்னுடைய பாவம் தன்னை சுத்திகரித்த இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி காலின் கீழ் மிதித்தால் அவனை புதுப்பிப்பது கூடாத காரியம். அவனுக்காக வேறொரு ரத்தம் சிந்தப்பட போறதில்லை. அவன் அதிக ஆக்கினைக்கு உட்படுவானே என்று வேதம் சொல்கிறது. கவனமாக இருப்போம். உப்பு நல்லது தான், உப்பு சாரம் பெற்று போனால் நல்லவங்க, ஆனால் யூஸ்லெஸ்ஸாக இருந்தால் எப்படி? சீசனாக இருந்தோம், பேர் பெத்த பேர் தாயின் நீழில் எதுனா எப்படி? வசனத்தை படிங்க. வேத நிபுணர்களும் பண்டிதர்களும் சொல்கிற வியாக்கியானத்தை மாத்திரம் சார்ந்து அவங்க அப்படி சொன்னாங்க நான் நம்புறேன்னு சொல்லாதீங்க. உங்களுக்குள்ளே பரிசுத்தாவியன் இருக்கிறாரு, வேதத்தை எழுதினவர் உங்களுக்குள்ளே இருக்கிறாரு. உங்கள் வாழ்க்கையை படம் பிடிச்சு காமிப்பார். உங்களுடைய எண்ணங்கள், நோக்கங்களை ஆண்டவர் படம் பிடிச்சு காமிப்பார். தனிமையில், ஒரு குழுவில், சொந்த பந்த மத்தியில், அந்நியர் மத்தியில், நண்பர்கள் மத்தியில், சமீப தூரத்தில், உள்நாடு, அயல்நாடு, உள் மாநிலம், பிற மாநிலம், எல்லா சூழ்நிலையும் சாமி உங்களை காமிப்பார். நஷ்டத்தின் மத்தியில், கஷ்டத்தின் மத்தியில், உயரின் மத்தியில், வெற்றியின் மத்தியில், நிறையின் மத்தியில், தாழ்வின் மத்தியில், பற்றாக்குறை மத்தியில், சுகத்திலே சுகவீனத்திலே உங்களுக்கு காமிப்பார். திருமணம் ஆன பின்னே, திருமணம் ஆனதுக்கு முன்னே. He will show you who you are, what you are, what are you up to. எல்லாத்தை பற்றி ஒரு குதர்க்கமாகவோ இல்லை ஒரு குறுகின கண்ணட்டத்தோடு பார்க்கணும் அவசியம் இல்லை. உள்ளதுன்னு அவ்வளோதான். எதுக்கு நம்மளை ஏன் இதெல்லாம் நமக்கு சொல்ல யோசிக்குது? பிரசங்கத்திலேயோ இல்லை பகிர்ந்து கொள்றதுலையோ 1-to-1 சொன்னால் கூட ஏன் ஆர்குமெண்ட் அந்த மாதிரிலாம் ஷேரிங்கில் நம்ம அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பயன் பண்ணுறோம்? எடுத்தோடனே நேராக பவ்யமாக பண்பாக சொல்ல வந்தது நேரடியாக சொல்லி முடிச்சிடலாம். அதுக்கு எதுக்கு நம்ம
பெலோஸ் மாதிரி பீடிகை போடணும். ஜீசஸ் ஸ்ட்ரைட்டாக சொல்லிட்டார், உள்ளது உள்ளதென்றும் இல்லது இல்லதென்று சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். ஒரு கருத்து தெரிவிக்கும் போது ரொம்ப மரியாதையோடு பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன், நான் அபிப்பிராயப்படுகிறேன் அப்படின்லாம் நம்ம சொல்லலாம். இதுதாங்க எனக்கு தெரிஞ்ச உண்மை, இதுதான் நான் நம்புகிறேன், நான் முழு தெளிவாக இதான் நம்புகிறேன்னு தெளிவாக சொல்லிட்டு நிறுத்திக்கணும். அவங்க ஏற்றுக்கிறாங்க, ஏற்றுக்கலாம், ரெண்டாவது விஷயம். வேறு கருத்துக்கள் இருக்கலாம் அப்படின்லாம் நம்ம சொல்லக்கூடாது. நாம் அதை இடை சொருகலாம் எதையுமே சொருகக்கூடாது. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இதான் உண்மை, இந்த உண்மையை தான் நான் பார்த்தேன், இந்த உண்மையை தான் கேட்டேன், இந்த உண்மையை தான் புரிஞ்சுக்கிட்டேன், இந்த உண்மையை தான் அறிகிறேன், இதான் அனுபவிக்கிறேன், இதுதான் நான் விரும்புகிறேன், இதை நோக்கி தான் போகிறேன், இப்படி இருந்தால் நல்லதுங்கிறேன். ஆனால் அதில் என்னுடைய அபிப்பிராயத்தில் தவறுன்னா நான் திருத்திக்கொள்ள அவசியங்கிறத அறிஞ்சு தான் அர்ப்பணித்து வாழ்கிறேன். எந்த நேரத்தில் நான் தவறுனா திருத்திக்க ஆயத்தமாக இருக்கிறேன். என் கண்ணிலேயே நான் நீதிமானாக இருக்க விரும்பலை, என்னையே நான் மேய்ச்சிக்க விரும்பலை. எனக்கு மேலே எனக்கு ஆலோசனை சொல்லுகிற ஒரு ஆலோசகர், ஒரு மென்டர், ஒரு உருவாக்கும் ஆசான், என்னை சரியாக வழிநடத்துனர் எனக்கு தேவை என்பதை நான் உணர்ந்து தான் வாழ்க்கையில் வாழணும். உப்பு நல்லது தான், உப்பு சாரமற்று போனால் இதனால் சாரமாக்கப்படும். அதை சமீபத்தில் அவங்க சொன்னேன், திரும்பியும் உப்பளத்தில் அந்த காரியத்தை போய் கொட்டி இன்னும் அதிகமான சமுத்திரத்தின் உப்பு நீரை வச்சு திரும்பியும் சரியான வெயில காய வச்சா திரும்பியும் உப்பு சாரம் ஏறும்னு சொல்லி ஒருத்தர் சொன்னாருன்னு நான் உங்களுக்கு சொன்னேன். மேபி ட்ரூ, எனக்கு தெரியல. நான் அதை ஒரு சிறிது அளவில் உப்பளத்துக்கே நேராக போய் சாரமற்று போன உப்புங்க என்னங்கிறத பார்த்துட்டு அதை எப்படி வெயிலில் திருப்பி வச்சு சாரம் ஏற்றலாங்கிறது தெரிஞ்சுக்கிட்டா இன்னும் ரொம்பவே ஆணித்தரமாக அதிகாரப்பூர்வமாக சொல்லலாம். அது நிலத்துக்காகிலும் எருவுக்காகிலும் உதவாது, அதை வெளியே கொட்டி போடுவார்கள். மத்தேயு சுவிசேஷத்தில் சொல்லும்போது மிதிப்பார்கள்னு சொல்லியிருக்கிறார். ரொம்ப கஷ்டமாக இவர் இதோட டீசெண்டாக விட்டார், கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன். இராணுவத்தில் சேர்க்கிறவன் சீஷன். குறிப்பாக அவன் இராணுவ வீரன், அவனுக்கு ஒரு யுத்தம் உண்டு. அவனுடைய களம் யுத்த களம், ஆயத்த களம் யுத்த களம், பயிற்சி கூடம், பிற்பாடு பேட்டில் ஃபீல்டு, ட்ரைனிங் கேம்ப், அகாடமி. நீங்கள் இவ்வளோ பிரமாதமாக சொல்லிட்டாலும் அதுதான். பயிற்சி பாசறை, முகாம், கூடம், பின்பு யுத்த களம், ரணகளமாக இருக்கலாம். அது நவீனமயமாக்கப்பட்ட காரியமாக இருக்கலாம், அது வான்வெளி தாக்குதலாக இருக்கலாம், தரைவழி படையாக இருக்கலாம், கடற்படையாக இருக்கலாம், இன்டெலிஜென்ஸ் சைபர் வாராக இருக்கலாம். இட் மே பி அ டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் வார்ஃபேர். ஆக அதை குறித்து நம்ம கவனமாக இருக்கணும், அதை குறித்து நம்ம தெளிவாக இருக்கணும். ஓகே, கீப் திங்கிங். நெக்ஸ்ட், அவன் ஆவிக்குரிய ஜீவத்திலே வளர்ச்சி அடைகிறான். எபேசியருக்கு நிறுவனம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எல்லாம் நமக்கு பரிச்சயமான வசனங்கள் தான். ஆனால் அதில் நம்ம அந்த குறிப்பான அழுத்தம் திருத்தமான காரியத்தில் குறைவு இருக்கிறதுனால எல்லாம் புதுசு சில நேரத்தில் நமக்கு தெரியும். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூர்ண புருஷர் ஆகும் வரைக்கும். ஆவிக்குரிய ஜீவித்திலே வளர்ந்துகிட்டே இருக்கிறோம். கிறிஸ்து நிறைவான அளவுக்கு தக்க பூர்ண புருஷன் ஆகணுங்கிற ஒரே இலக்கை நோக்கி வளருகிறவன், வளர்வதற்கு வேண்டிய ஆகாரத்தை சாப்பிடுகிறவன், பயிற்சி எடுத்துக்கொள்கிறவன், முயற்சி செய்கிறவன். Discipleship is a status of life where growth never stops. வளர்ச்சி குன்றி போகிறதில்ல. சரீர உடற்கூறில் ஃபிசியலாஜிக்கல் ஒரு ட்ரூத் என்னென்னா, உண்மை என்னென்னா, நம்முடைய சரீரம் 25 வயசு தாண்டி வளர்ச்சி நின்று போயிருங்கிறாங்க. சில விதமான வளர்ச்சி, குறிப்பாக உயரமாக வளர்கிறது, இப்படிப்பட்ட சில காரியங்கள் நின்று போயிடும் கண்டிப்பாக சொல்கிறாங்க. அதுதான் உடற்கூறு படித்த உண்மைன்னு. மேபி இங்கே ஒருத்தர் அங்கே ஒருத்தர் அப்படியே இருக்கலாம். ஆனால் வயிறு வளருது, வெவ்வேறு விதமான விஷயங்கள் வளருகிறது, உடல் பருமன் கூடுகிறது, அதெல்லாம் இருக்குது. ஆனால்
நம்ம உயரமாக வளருவது நின்று போயிடும். முடி வளருவது ரொம்ப உயிர் போகிற வரைக்கும் கூட இருக்குன்னு சொல்கிறாங்க. ரொம்பவே முற்றிலுமே முடி வளருது, கொட்டி போகாது. நம்ம வழுக்கத்தலை இருந்தாலும் முடி வளரக்கூடிய சில இடங்களே வளர்ந்துட்டே இருக்கும். லெட்ஸ் கம் டு த பாயிண்ட். எபிரேயர்கள் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் 12ஆம் வசனத்திலிருந்து, காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவ வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்களானீர்கள். பால் உண்ணுகிறவன் குழந்தையாய் இருக்கிறபடினாலே நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனாய் இருக்கிறான். பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரங்களுடைய பூர்ண வயது உள்ளவர்களுக்கே தகும் என்பதை பொது நிருபமாகிய எபிரேய நிருபத்திலே பார்க்கிறோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது, இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு, அது ஒரு வளர்ச்சி. ஒழிக்க வேண்டியதை ஒழிக்கிறது ஒரு பெரிய வேலை, அது ஒரு பெரிய அர்ப்பணம், பெரிய ஒரு பொறுப்பு, இன்றியமையாத அத்தியாவசியமான நிர்பந்தம், கட்டாயம். It's an obligation. We have to cast away such dirty attitudes. நீங்கள் வளரும்படி, இது ஏன் இதெல்லாம் துர்க்குணம், சகலவித கபடு, வஞ்சகம், பொறாமை, புறங்கூறுதல் இருந்தால், 5 விதமான இந்த மோசமான காரியம் இருந்தால் நஞ்சு, இது எல்லாம் விஷம். அதனால் வளரக்கூடாது. It stunts our growth or it stops our growth. We become dwarfs. குள்ளிகளாக மாறிடும், குள்ள நரிகளாக மாறிடும். குளிமுசல்கள், குள்ள நரிகள், சிறு நரிகளாக மாறிடும். We have to be very careful. நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனம் ஆகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். ஆமென். மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்திலே சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். அப்போ அந்த கட்டட தொழில் பக்கத்தில் நீங்கள் நல்ல ஒரு ஜீவனுள்ள கல்லாக இருங்க, சேம்பர் கல்லாக இருங்க. ஆவிக்குரிய மாளிகையில் ஆண்டவர் உங்களை ஒவ்வொரு கல்லின் மேல் அடுக்குவார். ஓ எஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வளர்ச்சி வளர்ச்சி வளர்ச்சி. சீஷன் வளருகிறவன், பூர்ண புருஷத்துவத்தை அடைகிறவன், விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்படுகிறவன். இயேசு கிறிஸ்துவை பற்றி, தேவகுமாரனை பற்றி விசுவாசத்திலே அறிவிலே ஒருமைப்படுகிறவன். சிங்குலர் தாட். அதற்காக 5 விதமான ஊழியங்கள். பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷத்தின் வேலைக்காக கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காக அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், மெய்ப்பர்கள், போதகர்கள். பின்பு நிர்வாகத்துக்காக மூப்பர்கள், உதவிக்காரர்கள், உதவிக்காரிகள். எவ்வளோ விஷயங்களை நம்ம வளருவதற்காக தேவன் விரும்புகிறார். இயேசு கிறிஸ்து வளர்ந்தார், மனுஷகுமாரன் வளர்ந்தார் இல்லையா? அவரை பற்றி நம்ம வாசிக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 1ஆம் அதிகாரம் முதல்ல யோவான் ஸ்நானனை பற்றி வாசிக்கிறோம், பின்பு இயேசு கிறிஸ்துவை பற்றி வாசிக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 80ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் வனாந்தரத்திலே இருந்தான். அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு. யோவான் ஸ்நானனை பற்றி 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தில் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது, சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான், கர்த்தருடைய சந்நிதியிலே வளர்ந்தான். He grew in the presence of God, in the premises of God. இயேசு கிறிஸ்து லூக்கா 2:52 இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவக்கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். 4 விதமான வளர்ச்சி: ஞானம், வளர்த்தி, தேவக்கிருபை, மனுஷர் தயவு. He was growing.
கான்ஸ்டன்ட்லி, கன்சிஸ்டன்ட்லி, abundantly growth. பணம் பெருகணும்னு மாத்திரம் கவனமாக இருக்கும், செல்வாக்கு பெருகணும்னு கவனமாக இருக்கும், புகழ்ச்சி பெருகணும்னு கவனமாக இருக்கும். கிறிஸ்து நம்மிலே வளரணும், அவருடைய மகிமை மேன்மை வளரணுங்கிறதுல கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருக்கும், ஒதுக்கி தான் வைக்கிறோம், வேணும்னே மறந்து தான் இருக்கும். நினைவுக்கு வந்தாலும் மறந்தது போல் பாசாங்கம் பண்ணுறோம். உண்மையான கிறிஸ்டின் சாபத்தை காமிக்கிறதுக்கு, அதாவது உண்மையான வளர்ச்சியை பற்றி, அதை பற்றி ஒரு விஞ்ஞான குறிப்பு, அதை பற்றி ஒரு மருத்துவ குறிப்பு பார்த்திங்கன்னா, ஒரு கூட்டமான அணுக்கள் செத்துக்கிட்டே இருந்தால் தான் அடுத்த கூட்டமான அணுக்கள் உருவாகிட்டே இருக்கும். அந்த செத்து போகிற அணுக்கள் தான் பல விதத்தில் விழுதுகளாக வெளியேறுது. அதுதான் நம்முடைய டாக்ஸிக் சப்ஸ்டன்சஸ் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, டாக்ஸிக் சப்ஸ்டன்சஸ், நச்சுத்தன்மை கொண்ட பொருட்கள். சில அணுக்கள் பயன் இல்லாமல் செத்து போயிடும், அது வெளியேறணும். சில அணுக்கள் உபயோகமாகி செத்து போயிடும், அது வெளியேறணும். அது இருந்த இடத்துல 10 செத்து போனால் 100 உருவாது. அதுதான் தேவனுடைய கிருபை. ரெப்ளனிஷ் த எர்த்ன்னு தான் சொன்னார். பலுகி பெருகுங்கள், பூமியை நிரப்புங்கள். ஒரு 1000 சிவப்பு அணுக்கள் செத்து போச்சுன்னா 10,000 சிவப்பு அணுக்கள் உருவாகிறதுக்கு ஆண்டவர் வாய்ப்புகளை வச்சுருக்காரு. அப்போ ஏன் அது வளரலைன்னா, உணவு குறைவு, நமக்கு வேண்டிய சத்துணவு இல்லாதனால, நியூட்ரியன்ஸ் இல்லாதனால, நியூட்ரிஷியஸ் ஃபுட் இல்லாதனால. அதான் பலமான ஆகாரத்தை உட்கொள்ளலாயிரும், பாலை உண்ணத்தக்கருளா நீங்கள் பலமான ஆகாரத்தை உட்கொள்ள பழகுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. இது எல்லாமே கர்த்தருடைய வசனத்தால் தான் சாத்தியக்கூடாது. ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் growth, spiritual, natural, supernatural growth is possible or made possible by the supernatural work, supernaturality in God's word. தேவனுடைய வார்த்தையில் இருக்க அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட தெய்வீக தன்மையாலே வாழ்வழிக்க அப்பா அல்லவா, அது நமக்கு வாழ்வை தருகிறது, வளர்ச்சியை தருகிறது. வளர வேண்டும். எப்பொழுதுமே சங்கீதத்தை வாசிப்பதிலே திருப்தி அடையக்கூடாது. சங்கீதத்தில் மாத்திரம் ஒன்றும் மட்டமாலாம் ஒன்றும் இல்லை, அவ்வளோ அதை படித்தே பயங்கரமாக வளரக்கூடிய வாய்ப்புகள் எக்கச்சக்கமாக இருக்குது. 119 சங்கீதத்தை மாத்திரமே நீங்கள் பல மற்ற சங்கீதத்தை வாசிப்பதை விட அந்த ஒரு சங்கீதத்தை 120 தடவை நிறுத்தி நிதானமாக பத்தியாக 8 காரியமாக 22 பகுதியாக பிரிக்கப்பட்டிருக்கு, 22 எபிரேய எழுத்துக்களுக்கு. அதை நீங்கள் வாசிச்சிங்கன்னா அப்படி உங்களுக்குள்ளே வளர்ச்சி வரும். குறித்து கொண்டே இருக்கணும். மனப்பாடம் பண்ணிங்கன்னா அவ்வளோ பிரமாதமான ஒரு வளர்ச்சி, அவ்வளோ பிரமாதமான நிதானம், தைரியம், திடம் நமக்குள்ளாக உண்டாகுது. நீங்கள் பார்க்கலாம். அப்போ சீஷன் உத்தரவாதம் எடுப்பவன் சீஷன் இராணுவத்தில் சேர்க்கிறவனுக்கும் ஒப்பானவன். ஆவிக்குரிய ஜீவியத்திலே வளருகிறவன் வரங்களிலே வளர வேண்டும், ஊழியங்களிலே கிருபைகளிலே வளர வேண்டும். தீமோத்தேயுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன, நீ கிறிஸ்து இயேசுவிலே கிருபையிலே பலப்படு. ஆதலால் என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவிலே கிருபையிலே பலப்படு. அநேக சாட்சிகளுக்குமா நீ எண்ணத்தில் கேட்டவளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷத்தில் ஒப்புவி. நீயும் கிறிஸ்து இயேசுக்கா நல்ல போர் சேனா தீங்கு அனுபவி. சட்டத்தின்படி போராடு, அப்போ தான் முடிசூட்டப்பட முடியும். பிரயாசப்பட்டு பயிடு, அப்போ தான் பலனில் முந்தி பங்கடைய முடியும். 1 கொரிந்தியர் வாசிக்கும்போது மேலான வரங்களை நாடுங்கள், தீர்க்கதரிசன வரங்களை நாடுங்கள், ஆவியின் கனியிலே வளருங்கள். கலாத்திற்கு சொல்கிறார், அன்பிலே வளருங்கள். நிலைத்திருக்கக்கூடிய 3 அன்பு, விசுவாசம், நம்பிக்கை, அதில் அன்பே பெரிதுன்னு சொல்கிறாரு. ஸோ வளர்ச்சி, கீழ்ப்படைதலே வளருங்கள். நம்முடைய கீழ்ப்படுதல் நிறைவேறும்போது எல்லா அநியாயத்துக்கும் தக்க தண்டனை ஆண்டவர் தருவார் என்று 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அப்போ தான் நம்முடைய போரில் வெற்றி. யுத்தத்தின் வெற்றியின் உச்சம் என்ன? நாம் கீழ்ப்படிஞ்சிருப்போம். அதனால் தேவன் யுத்தத்தில் ஜெயத்தை கட்டளையிடுவார். அவர்களுக்குள்ளாக யுத்தம் முழும்படி காரியம் செய்வார். தீவிட்டி
உயர பிடித்தார்கள், சட்டியை உடைத்தார்கள், கர்த்தருடைய பட்டயம் கிதியோனின் பட்டயம் என்று சொன்னார்கள். பெலிஸ்தரின் பாளையத்தில் அவங்களே வெட்டுண்டு செத்தாங்க. ஸோ obedience is the everlasting key. அதை பற்றி பல நெட்டிகிரிட்டி இஷ்யூஸ், நெளிவு சுழிவான விஷயங்களை, நுட்பமான விஷயங்களை, தொழில்நுட்பம் போன்ற ஒரு விஷயம், நுணுக்கமான விஷயங்களை, அணுக்கமான விஷயங்களை கீழ்ப்படுறதை பற்றி நம்ம கற்றுக்கணும், அப்படியே தியானிக்கணும். அப்படி எனக்கு ஒன்றுமே இந்த கம்ப்யூட்டரை பற்றி தெரியணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் அந்த பொது அறிவில் சில ஆர்டிக்கெலாம் படிக்கும்போது எப்படி நான் நினைக்கிறேன், இதெல்லாம் நான் சொல்கிறதான் தவறாக இருக்க தான் ஜாஸ்தி வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது தவறு இல்லைங்கிற மாதிரி மனசில் தோணுது. ஆனால் அதை நியாயப்படுத்திக்க விரும்பலை. என்னென்னா சாஃப்ட்வேர் என்ஜினியர்ஸ், ஹார்ட்வேர் என்ஜினியர்ஸ்னு சொல்கிறாங்க. குறிப்பாக அந்த சாஃப்ட்வேரில் லாங்குவேஜஸ்ன்னு சொல்கிறாங்க. அது பைனரி கோட்ஸ் தான், நிறைய 0s and 1s இப்படி தான். அதை கொண்டு அது ஒன்றுமே புரியல. அவ்வளோதான் தெரியுது. அதில் அவங்க ஒரு இந்த என்ன சொல்கிறது, அந்த சிலிக்கான் சிப்ஸ் இருக்குல்ல, அதை கொண்டு அதில் அந்த அந்த கம்ப்யூட்டர் மொழியை அவங்க பதிக்கிறாங்க எலக்ட்ரானிக்கில். பிற்பாடு அது என்ன அற்புதமான காரியங்கள்லாம் கொண்டு வருது. திரும்பி சாஃப்ட்வேர் வேறு எழுதுகிறாங்க, வேறு லாங்குவேஜ் எழுதுகிறாங்க. எல்லாம் கணக்கை போட்டு 1 2 3 1லேருந்து 0 வரைக்கும் இருக்கிறதெல்லாம் எப்படி மாற்றி என்னென்னமோ எழுதுகிறாங்கன்னு தான் சொல்கிறாங்க. அதை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் திரும்பி அதெல்லாம் எப்படியோ சேர்த்து அதை ஒரு சின்ன இந்த சிலிக்கன் சிப் மேலே அதை ஒரு பெரிய அதிகபட்சமான நவீன தொழில்நுட்பத்தினால அதை பதிக்கிறாங்க. அது திரும்பியும் செல்ஃபோனுக்குள்ளேயோ கம்ப்யூட்டருக்குள்ளேயோ ஐபேடுக்குள்ளேயோ நுழைக்கும்போது அது பல மொழிக்குரிய விஷயத்தை வெளியே கொண்டு வருது. கால்குலேட்டராக என்ன வேலை அது செய்யலை, எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுது. ரொம்ப ஆச்சரியம் இல்லை? ஸோ கர்த்தருடைய வார்த்தை இப்படிப்பட்ட அற்புதங்களை நம்ம வாழ்க்கையில் செய்ய முடியும். இவைகளெல்லாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லப்படுற அந்த சோஃபிங்கிற ஒரு ரோபோ தான் ரொம்ப பிரபலியமாக உலகத்தில் பேசப்பட்டது. இப்போ அதுக்காக தாண்டி ஜாஸ்தியான காரியங்கள் வந்துருச்சு. ஆனால் அந்த ரோபோவையுமே கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமை கட்டி போட்டுரும். நிச்சயமாக கட்டி போட்டுரும். God's words, the power in God's word will arrest all kinds of electronic, supernatural laser energies. வசனத்தை காமிக்கிட்டீங்களா? வசனத்தை காமிச்சு நியாயப்படுத்திக்க இஷ்டப்படலை. ஆனால் this is how it works. The power of God's word is so powerful. எபிரேயர் 4:12 வாசிக்கிறோம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும், அங்கேயே முடிஞ்சிச்சு, ஜீவனும் வல்லமை உள்ளதாயும், இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும், ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆத்மாவையும் ஆவியும் கணுக்களையெல்லாம் ஊனெல்லாம் பிரிக்காது. அந்த அளவுக்குலாம் அதுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் கிடையாது. வேறு மாதிரி அது நம்மளை மிரட்டுது. இருதயத்தின் யோசனைகளை வகை இருக்கிறதாயும் இருக்கிறது. நினைவுகளையும் யோசனைகளையும் வகை, எண்ணங்களையும் யோசனைகளுமே அப்படி கட் பண்ணுதான், பீசஸாக நூலை பிரிக்கிற மாதிரி. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏஐ அந்த மாதிரி செய்யாது. நான் நிச்சயமாக என்னால் புரிஞ்சிக்க முடியுது. It cannot do it because it is not alive. It's a dead but massive instrument. It's a high-tech data packed instrument, but it is lifeless. Sorry, that's not our subject. Point என்னன்னா, வளரணும். கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ள எல்லா விதமான வளர்ச்சியை தரும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லப்படுற இந்த ரோபோ ரசத்தாவியை துரத்தாது, வியாதியை சுகமாக்காது. மேபி அது டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கும், மானிட்டர் பண்ணும், மருந்து கொடுக்கும், சாப்பாடை கொடுக்கும். It will do all this kind of things, but it will not heal anybody. It will not restore anything. Oh, praise the Lord. அதனால் கர்த்தருக்குள்ளே வளரணும், ஆவியிலே வளரணும்,
வார்த்தையில் வளரணும், ஆத்மாவில் வளரணும், சரீரத்தில் வளரணும், கிருபையில் வளரணும், அபிஷேகத்தில் வளரணும், அன்பிலே வளரணும், ஞானத்தில் வளரணும், தேவ தயவில் மனுஷன் தயவில் வளரணும், சபை வளரணும், ஆத்மாக்கள் பெருகணும். ஆத்மாதாயம் பண்ணுங்கள், சுவிசேஷம் சொல்லுங்கள், சாட்சியாக இருங்க, வாசல்கள் திறக்கணும், ஜெபம் பண்ணுங்க. எவ்வளோதான் COVID-19 அடைப்பட்டாலும் நீங்கள் பர்சனல் இவாஞ்சலிசம் பண்ணலாம். எஸ்எம்எஸ் மூலமாக, இமெயில் மூலமாக, வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் ஊழியம் செய்யலாம். யூ கேன் டூ த்ரூ மெனி avenues. ஓகே. அடுத்ததாக அவன் சபையை கட்டி எழுப்புகிறான். சபையை கட்டி எழுப்புவதற்கு தன் கழுத்தை ஒப்பு கொடுக்கிறவன். சபையை கட்டி எழுப்புகிறவன் அவன் தன் கழுத்தை ஒப்பு கொடுக்கிறவன். சீஷன். மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு பேதுருவிடத்தில் பேசும்போது சொல்றார், அது சொல்றதுக்கு முன்னாடி ஆண்டவர் கேட்கிறார், 13ஆம் வசனத்தில், பின்பு இயேசு பிலிப்பு செசாரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகி என்னை ஜனங்கள் யார் என்று சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகள் ஒருவர் என்றும் சொல்கிறார்கள் என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா உனக்கு இதை வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாயிருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலே கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். இப்போ நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவை தெரிஞ்சுக்கிறாரு, ஆனால் பேதுரு ஆண்டவர் உருவாக்குகிறாரு. பேதுரு அந்த ஆரம்ப விஷயத்திலே சரியான நிதானத்தை அவனுக்குள்ள விதைச்சிடுறாரு. அதில் பேதுரு சற்று கவனக்குறைவாக இருந்தார் என்கிறது 2 சம்பவங்களிலே இறுதியாக கெத்செமனேலே வெளிப்படுகிறதும், அதற்கு பின்னே மனம் திரும்பி குணப்படுகிறதும், பரிசுத்த அபிஷேகத்தை பெற்ற பிற்பாடு வல்லமுள்ள ஒரு பாத்திரமாக எழும்புகிறது எல்லாத்தையும் நம்ம ரொம்ப தெளிவாக பார்க்குறோம். ஆனால் ஆண்டவர் ஆரம்பத்திலே சொல்லிடுறாரு, மாம்சம் ரத்தை இதை உனக்கு வெளிப்படுத்தலப்பா, பரலோகத்தில் இருக்க பிதா தான் இதை உனக்கு வெளிப்படுத்தினார், நீ பாக்கியவன். கடவுளை வெளிப்பாடு. சீஷன் சபையை கட்டி எழுப்புகிறான். அவன் கர்த்தராலே வெளிப்பாடு பெறுகிறவன், தேவனாலே தெரிந்து கொள்ளப்படுகிறவன், இயேசுவை சரியாக கண்டு கொள்கிறவன். இயேசுவை தீர்க்கதரிசியாகவோ ஒரு முன்னோடியாகவோ பார்க்காம, இயேசு கிறிஸ்துவை ஜீவன தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அபிஷேகம் எனப்பட்டவர் மேசியான பார்க்கக்கூடிய பிரகாசமும் மனக்கண்கள் உடையவன். நெகேமியாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். புக் ஆஃப் நெஹெமியா chapter 2 verse 18. என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோட சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள் என்று நம்ம வாசிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வெளிப்பாடு நமக்கு கிடைச்சப்ப, அவரே வழி சத்தியம் ஜீவன், அவரே மூளைக்கு தலைக்கல், அவரே போடப்பட்ட அஸ்திபாரம், அந்த கண்மலை கிறிஸ்துவேங்கிறதெல்லாம் ஆண்டவர் நமக்கு மறுபிறப்பிலேயே காமிச்சிருக்காரு. அவரோடு கூட சேர்ந்து நம்ம அந்த கட்டட வேலையில் நாம் சித்தாளாக இருக்க வேண்டியதுதான், சிற்பாஸ்டராக இருக்க வேண்டியதுதான், டர்னராக, ஃபிட்டராக, என்ன சொல்கிறது, என்ன சொல்லுவாங்க, அந்த கம்பி கட்டுறவன், எல்லா வேலையும் இருக்குல்ல, ஏராளமான வேலை இருக்குது. டைல்ஸ் போடுறவனா இருக்கணும், எலக்ட்ரிக்கல் வேலை, வுட் ஒர்க்கு, பூச்சி வேலை, ஏராளமான வேலை இருக்குது. ப்ளம்பிங் வேலை, எல்லா வேலையும் பார்க்கணும். ஸ்தபதி வேலை, ஏன்னா நல்ல சூப்பர் ஸ்ட்ரக்சர் கட்டணும், நல்ல டிசைன் பண்ணணும். அதுக்கு அந்த மாதிரி
ஆர்கிடெக்சரல் ஞானம் உள்ளவனாக இருக்கணும். அருமையான விஷயம். என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோட சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். அவங்க தான் எழுந்தாங்க. சொன்னால் அவங்க உடனே ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. தட்டு தாமலை வச்சு கூப்பிடுவார், நமக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுப்பாருன்னு அவங்க காத்திருக்கல. பிரைஸ் தி லார்ட். ஆமென். மெய்யான சீஷன் சபையை கட்டி எழுப்புகிறவன், அதற்கு தங்கள் கழுத்தை கொடுக்கிறவர்கள். அவங்க கைகளை திடப்படுத்தினார்கள். ரோமர் கழுதனம் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பவுல் அதை பற்றி சொல்கிறாரு. கழுத்தை கொடுத்தவன்கிறத பற்றி அவர் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். யார்? இங்கேருந்து வாசிக்கிறோம். கிங்கிரேயா ஊர் சபைக்கு ஊழியக்காரியாகிய நம்முடைய சகோதரி பெபையாளை நீங்கள் கர்த்தருக்குள் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி ஏற்றுக்கொண்டு எந்த காரியத்தில் உங்கள் உதவி அவளுக்கு தேவையாக இருக்கிறதோ அதிலே நீங்கள் அவளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவளை உங்களிடத்தில் ஒப்புவிக்கிறேன். அவள் அநேகருக்கும் எனக்கும் கூட ஆதரவாகி இருந்தவள். கிறிஸ்து இயேசுக்குள் என் உடன் வேலையாட்களாகிய பிரிஸ்கிலாளையும் ஆக்கிலாளையும் வாழ்த்துங்கள். ஆக்கிலா பிரிஸ்கிலாள் தங்கள் கழுத்தை ஒப்பு கொடுத்தவர்கள். அவங்க என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். அவளை பற்றி நான் மாத்திரமல்ல, புறஜாதியாரில் உண்டான சபையார் எல்லாரும் நன்றியறிதல் உள்ளவராயிருக்கிறார்கள். அவருடைய வீட்டிலே கூடி வருகிற சபையையும் வாழ்த்துங்கள். அகாயாவிலே கிறிஸ்துவுக்கு முதற் பலனாகிய என் பிரியமான எப்பனேத்தை வாழ்த்துங்கள். எங்களுக்காக மிகவும் பிரயாசப்பட்ட மரியாளை வாழ்த்துங்கள். ரோமர் 16ஆம் அதிகாரத்தை அடிக்கடி வாசிங்கன்னா ஊழிய பாரம் உங்களுக்கு கிடைக்கும். ஊழியத்தில் ஒத்துழைக்க கர்த்தரோடு ஒத்துழைக்கிறீங்க, பரிசுத்தாவினோடு ஒத்துழைக்கிறீங்க, பிதாக்குமார் பரிசுத்தாவினோடு ஒத்துழைக்கிறீங்க, 1000-10,000மான மேகம் போன்ற திரளான சாட்சிகளோடு ஒத்துழைக்கிறீங்க. ஏதோ உங்களை போல் ஒரு 84 கிலோ உள்ள ஒரு மண்ணான மனுஷனோட என்னோட ஒத்துழைக்கிறதாக நீங்கள் ஒரு போட்டி பொறாமையோடு துவேஷத்தோடு பகிரங்கமாக மறைமுகமாக எதிர்ப்பையும் ஒத்துழைமையும் காமிக்கிறத யோசிச்சு நிறுத்திடுங்க. யூ நாட் கோஆப்ரேட்டிங் வித் மீ. உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் கர்த்தருடைய ஊழியத்தில் ஒத்துழைக்கும் போது கர்த்தரோடு ஒத்துழைக்கலாம். யூ டோன்ட் ஹேவ் டு கோஆப்ரேட் வித் மீ. அதை நான் பெருமையாக சொல்லலை, ஏத்தமாக சொல்லலை, அகம்பாவமாக சொல்லலை. என்னோடு நீங்கள் ஒத்துழைக்கணும் தான் வேத வசனத்தினுடைய எதிர்பார்ப்பு. எனக்கு நீங்கள் உதவியாக இருக்கணும் தான் தேவனுடைய எதிர்பார்ப்பு. எனக்கு தெரியாத உங்களுக்கு தெரிஞ்சால் அதை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கும் போது அதில் நன்மையும் மேன்மையும் கர்த்தருடைய புகழ்ச்சியும் கர்த்தருடைய கிருபையும் சாட்சியும் தூய்மையும் தேவ நோக்கமும் நிறைவேறுனா அதில் சந்தோஷம்தான். உங்கள் நோக்கம், உங்கள் பேர் புகழ், உங்களுடைய தனிப்பட்ட விஷயம் அதில் இருக்கக்கூடாது. ஆக்கிலா பிரிஸ்கிலால் இவ்வளோ வேலை செஞ்சுருக்குறாங்க. இந்த ரோமர் 14 அத்தனை பேர் பற்றி சொல்கிறாரு. குறைஞ்சபட்சம் 30 பேர் சொல்லுவார்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் 20 பேருக்கு மேலே சொல்கிறாரு. கண்டிப்பாக கவுண்ட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ இங்கே எனக்கு ஞாபகம் இல்லை இந்த எண்ணிக்கை. என்னால் மிக இல்லாமல் 20 பேர்லாம் கண்டிப்பாக சொல்கிறாரு. அதெல்லாம் மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லை. விரல விட்டு நீங்கள் எண்ணலாம். அவங்க யாரும் தங்களுடைய சுயநலத்துக்காக யாரும் வேலை செய்யலை. தங்களுக்கு அடுத்து ஏதோ பில் போர்டு ஏதோ ஒரு விளம்பர பலகை வச்சுக்கல. கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக அவன் புறஜாதியார் மத்தியிலும் யூதர் மத்தியிலும் பிரிஸ்கிலானுக்கும் ஆக்கிலானுக்கும் அவங்க நன்றியதலாக இருக்கிறாங்க அப்படின்னு பவுல் சொல்கிற அளவுக்கு அவங்க வாழ்ந்துருக்குறாங்க. அவங்க பவுல் சொல்லுவான்னு சொல்லி வேலை செய்யலை. கிறிஸ்துவுக்கு முதற் பலனாகிய என் பிரியமான எப்பனத்தை வாழ்த்துங்கள். வா, மரியாள் மிகவும் பிரயாசப்பட்டவள், அவளை வாழ்த்துங்க. பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். ஹல்லேலூயா. அதை சொல்கிறாங்க, அப்போஸ்தலர்களுக்குள் பெயர் பெற்றவர்களும் எனக்கு முந்தி கிறிஸ்துக்குள்ளானவர்களும் என் இனத்தாரும் என்னுடனே கூட காவலில் கட்டுண்டவருமாய் இருக்கிற எத்தனை பேர் இருப்பாங்க. ஆக்கிலா பிரிஸ்கிலா பற்றி ஒரு மாதிரி சொல்கிறாரா, எப்பனத்தை பற்றி ஒரு காரியம் சொல்கிறாரா, மரியாளை பற்றி சொல்கிறாரா, பெபையாளை பற்றி ஒரு காரியம் சொல்கிறாரா. இங்கே ஆண்ட்ரோனிக்கையும் யூனியாவையும் வாழ்த்துங்கள். அவங்க எப்படிப்பட்டவங்க? அப்போஸ்தலருக்குள் பெயர் பெற்றவங்க. அவங்க எனக்கு முந்தி கிறிஸ்துக்குள்ளானவங்க, என் இனத்தாருங்க, என்னோட காவலை கட்டுண்டாங்க. அவங்களுக்கு நீங்கள் வாழ்த்தல் சொல்லுங்கள். கர்த்தருக்குள்ள எனக்கு பிரியமான அம்பீலியாவை வாழ்த்துங்கள். அல்லேலூயா. அப்படி அதெல்லாம் வாசிச்சா நமக்கு தான் சந்தோஷம்.
கிறிஸ்துக்குள் உத்தமனாகிய அப்பல்லேயே வாழ்த்துங்கள். அப்போலோ இல்லை, அப்பல்லே. பிரைஸ் காட், பிரைஸ் காட். சபையை கட்டி எழுப்புகிறவர்கள். உங்கள் ஏரியாவில் அநேகர் ஆதாயப்படுத்துங்க. ஒரு வீட்டு சபைனா இண்டிபெண்டன்ஸ் ஸ்பிரிட்டில் தனியாக விட்டுக்கிட்டு ஓடுறதில்ல. ஏன்னா உங்களுக்கு ஒரு கூட்டத்தை சேர்க்குறதில்ல. அதுக்காக எனக்கு கூட்டம் சேர்க்குறீங்க. பல வருஷத்துக்கு முன்னாடி சபையில் ஒருத்தர் கமெண்ட் பண்ணாங்க. அன்னையிலேருந்து அவ்வளோதான் சொல்லுவேன். நான் அதுக்கு மேலே நான் சொல்லிக்க இஷ்டப்படலை. ஏன்னா இந்த மாதிரிலாம் நானும் பலவீனம் உள்ளவன் தான், பலவீனமானவன் தான். அன்றைக்கே சில தீர்மானத்தை நான் வாழ்க்கையில் பண்ணிட்டேன். அதனால் கிறிஸ்து இயேசுவின் சிந்தையுடையவர்களாக இருங்க. பி கேர்ஃபுல். ஐ எம் ஒன்லி கிவிங் யூ வார்னிங்ஸ். நீங்கள் ஜாக்கிரதை இருந்தால் உங்களுக்கு தான் நல்லது. உங்களுக்கு தான் மொத்தத்துக்கு லாபம். உங்கள் ஜாக்கிரதை உங்களுக்கு தான் லாபம் கொண்டு வரும். ஆமாம், அந்த ராஜ்ய தரிசனம், கிறிஸ்துவின் தரிசனம், நித்திய தரிசனம் கொண்டவர்களாக இருங்க ப்ளீஸ். அற்பமான இழிவான ஆதாயம்னு சொல்லி பேதுரு சொல்கிறார்ல, இழிவான ஆதாயத்தை பார்க்காதீங்க. கர்த்தர் வேலையாள் கூலிக்கு பார்த்து நான் இருக்கணும். நீங்கள் என்ன செஞ்சாலும் யாரும் உங்கள் பங்கை திருட முடியாது. யாரும் உங்கள் பங்கை கொள்ளையடிக்கலாம் முடியாதுங்க. வழிப்பறி கொள்ள மாதிரி ஒன்று செய்யுங்க. உங்கள் பங்கு உங்களுக்கு தான். அப்படி நீங்கள் செயல்படுங்க. மனுஷனை மெப்பிக்க வேலை செய்யாதீங்க. பின்னாடி இப்படி வாழ்த்துவாங்கன்னு சொல்லி வேலை செய்யாதீங்க. உங்களுக்கு முன்னாடி என் ஒய்ஃப் வாழ்ந்து காமிச்சிருக்காளே, 100% பெரியவன் நான் சொல்லிக்க நான் இஷ்டப்படல. அவன் மனுஷி தான், குறை கண்டிப்பாக இருந்தது. நிறைவை நோக்கி வளர்ந்தவள், பிரயாசப்பட்டவள். அதெல்லாம் சம உண்மை. ஆனால் she real wonderful girl, wonderful woman of God, wonderful servant of God. She is a loud and clear testimony for so many issues. அவளை பற்றியே பேசிகிட்டு இருக்கிறதுல அர்த்தம் இல்லை. அவளை போல் என்ன வாழ நீங்கள் முயற்சிச்சிக்கிங்க. அவளை போல் வாழ முடியாது. அவளை அந்த என்னெல்லாம் வாழ முடியுங்கிற சில உண்மைகளை கற்றி எப்படிலாம் அவங்க வாழ்க்கையில் செலவழிக்கிறீங்க. லேடிஸ், கேர்ள்ஸ், ஆண்டின்னு சொல்லிக்கிறதுல என்ன இருக்குது? என்ன சகிக்கிறீங்க? என்ன அர்ப்பணிச்சிருக்கீங்க? என்ன மறைமுகமாக பகிரங்கமாக செய்கிறீங்க? வலது கை செய்த இடது கை தெரியாமல் எப்படி வாழ்கிறீங்க? எதெல்லாம் மரியாள் தன்னுடைய இதயத்தில் வைத்து கொண்டால் அந்த மாதிரி ஒரு செஸ்ட்டு, அந்த மாதிரி ஒரு ட்ரெஷர் செஸ்ட்டு. எனக்கே அவள் சொல்லாத என்ன எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. பாஸ்டர் சொல்லாதெல்லாம் என்கிட்ட சொல்லுவாங்க. நீங்கள் என்ன நினச்சிக்க வேண்டியதான் அப்படி நீங்கள் என்ன அப்படி நினச்சிக்க வேண்டியதுதான். கமான். ஓகே, அது இப்போ என்னுடைய பெரிய விஷயம் இல்லை. உங்கள்கிட்ட என்னை தவிர உங்கள்கிட்ட தங்கமலை ரகசியம் சொன்னாலும் சந்தோஷம். அதனால் என்ன பிரயோஜனம்? என்ன சாதிச்சிங்க? என்ன உருவானீங்க? எவ்வளோ சுயத்துக்கு செத்தீங்க? எவ்வளோ சிலுவையை சுமந்தீங்க? எவ்வளோ செலவானீங்க? எவ்வளோ பானப்பிள்ளையை வார்க்கப்பட்டு போனீங்க? நீயா நானா இருக்கீங்க? திரைக்கு பின்னே, திரையில், அம்பலத்தில் இன்னும் புரணி தானே, வெறுப்பாக தான் இருக்குது. பிடிக்காதவங்களெல்லாம் கொண்டுடலாமா? வெட்டி சாச்சிடலாமா? நீங்கள் மாத்திரம் பழச்சிருந்து காரியத்தை சாதிச்சிருவீங்களா? காரியத்தை கட்டி முடிச்சிருவீங்களா? மனசார நினச்சாலும் அதுதான், வெளியில் சொன்னாலும் அதுதான், வார்த்தையில் சொன்னாலும் ஜாடமடை அது எல்லாத்தையும் சாமி பார்க்குறாரு. கட்டி எழுப்புகிறான். சபையை கட்டி எழுப்பும். சபையை கட்டி எழுப்புறவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான்? வீட்டை கட்டுறவனாக இருப்பான். வீடு சரியாக கட்டப்படலைன்னா சபை கட்டப்பட முடியாது. நீங்கள் வீட்டை பெருசாக தாமதம்னு பங்களாவை கட்டின போல் நீங்கள் வெளியில் தான் ஷோ தான் காமிக்கலாம். ஆனால் வீட்டுக்குள்ளே உண்மையாக அந்த ஆன்மீக கட்டுக்கோப்பை இருக்கா? அந்த வீட்டார வாழ்த்துங்கள்லாம் சொல்கிறாள். அந்த வீட்டிலே கூடி வருகிற சபையை வாழ்த்துங்கள். ஓ எஸ், என் இனத்தானாகிய ஏரோதியானை வாழ்த்துங்கள். நர்கீசுவின் வீட்டாரில் கர்த்தருக்கு உட்பட்டவர்களை வாழ்த்துங்கள். எல்லாம் வீடு வீடு வீடு. உங்கள் வீடு என்ன சொல்லுவாங்க, ஒரு பிளாட்டு 2400 ஸ்கொயர் ஃபீட்டில் 60க்கு 40 கட்டியிருப்பீங்க. சந்தோஷம். 10 சேர்த்து கட்டியிருப்பீங்க. அதெல்லாம் ஒண்டர்ஃபுல். ஆனால் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட்டுச்சா?
கர்த்தருடைய பிள்ளை உங்கள் சந்ததி கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுமா? ஒலியும் வாசலில் சத்துருக்களோடு பேசுவாங்களா? உலகம் பிசாசு மாயை ஜெயிச்சிருக்காங்களா? கண்களின் நிச்சயம் மாம்சத்தை நிச்சயம் ஜீவனத்தின் பெருமையை மேற்கொண்டிருக்காங்களா? பொன்னாசை பொருளாசை மண்ணாசை இதெல்லாம் ஜெயிச்சிருக்காங்களா? அழிந்து போகாத நண்பர்களை அழியும் பொருட்களை கொண்டு நித்திய வீடுகளிலே தங்களை சேர்த்து கொள்வார்னு பிரயாசப்பட்டிருக்காங்களா? பூமியிலே சம்பிரமமாய் வாழாமல் தேவையுள்ள காரியத்தை அனுபவித்து விழிக்கும்போது ஆபிரகாம் மடியிலே விழிக்கிறது போல பிதாவின் மடியிலே விழிப்பாங்களா? எஸ், அதுதான் நம்முடைய கான்சன்ட்ரேஷன் இருக்கும். அதுதான் வளர்ச்சி. மனுஷனுடைய கையினால் கட்டப்படாத ராஜ்யத்துக்காக அவங்க கட்டுறாங்களா? பிதா இயேசு கிறிஸ்து இப்படிலாம் நிறைய பேர் பரிசுத்தவான்கள் சொல்கிறாங்க. போயிட்டு வந்துட்டு அது ஏதோ ஒரு சம் லாஜிக் பிஹைண்ட் அப்படியே இருக்குன்னு எனக்கு தெரியாது. நானும் போய் பார்க்கல. பார்த்தா திரும்பி வருவேன்னு தெரியாது வந்து சொல்கிறதுக்கு. ஏன்னா போனவங்களாம் 1000 பேர்த்தில் ஒருத்தர் தான் ஆண்டவராக பார்த்து அனுப்பி வைக்கிறார். யாரும் மரத்துக்கு இஷ்டப்படுறதே இல்லை. என்ன பண்ணுறது? பெரிய பெருமிச்சான விஷயந்தான். ஆனால் நம்ம கீழ்ப்படிஞ்ச இப்படி சபையை கட்டுறது போல், வீட்டை கட்டுறது போல், புத்தியுள்ள மனைவி தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தியுள்ள சிற்பாசிரியன் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறான் இப்படிலாம் சொல்கிற போல் அந்த வேலைப்பாடுகள், இந்த கீழ்ப்படுதல், தியாகம், அந்த செலவு ஆகிறதும் செலவழிக்கிறத கொண்டு தான் நமக்கு ஆண்டவர் மாளிகை கட்டுறதாக சொல்கிறாங்க. நான் அப்படியே 100% அதுதான் உண்மை நான் சொல்ல முடியாது. எனக்கு தெரியாது. அந்த மாதிரிலாம் நான் தேவையில்லாத ஆர்கியூமெண்ட் பண்ண விரும்பலை. ஆனால் அதில் ஏதோ ஒரு சின்ன உண்மை இருக்கிறது போல் தெரியுது. அதை இப்படியே இல்லாட்டினாலும் தேவனுடைய கைவேலையான அவருடைய நித்திய வீட்டில் பிரவேசிப்பதற்கு நம்முடைய வாழ்க்கையை நம்ம இடிக்காமல் இருக்கிறோமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து இல்லை 21ஆம் வசனத்துலேருந்து 27 வரைக்கும் கண்மலின் மேல் நம்ம வீடு கட்டினதாக இருக்கா? இல்லை தீர்க்கதரிசனம் உரைத்தோம், அற்புத அடையாளம் செஞ்சோம், பிசாசு துரத்தினோம், பெரிய க்ருசேஸ் நடத்தினோம், எல்லாமே நற்செய்தி பிரசங்கித்தோம், இதெல்லாம் நம்ம சொல்லி என்ன வெறும் தேவ சித்தத்தை செய்து முடித்தோமா? அதுதான் சபையை கட்டுற விஷயம். கழுத்தை கொடுக்கிறவர்கள் சபையை கட்டி எழுப்புகிறவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் சீஷத்துவத்தில் இன்னும் நாம் அநேக பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு. சோர்ந்து போக வேண்டாம். பிரமாதமான விஷயங்கள் இருக்குது. எதுவுமே ஒவ்வொரு குறிப்பும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு என்ன சொல்லுது, உங்களை மெருகேற்றும், உங்களை கூர்மையாக்கும், உங்களை பாலிஷ் பண்ணி உங்களை பளபளப்பாக்கும், உங்களை தகுதியாக்கும், உங்கள் பதைப்பையும் உங்கள் பயத்தை நீக்கும், சந்தோஷத்தை உண்டாக்கும். கண்டிப்பாக ஒன்றும் நஷ்டப்பட்டு போகிறதில்ல. அந்த அருமையான பாட்டை எம்எல் ஜெபித் சிங் பாடியிருக்காரு. கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்காக நஷ்டப்பட்டவர்கள் கஷ்டப்பட்டவர்கள் நஷ்டப்பட்டதில்லை, ராஜ்ய மேன்மைக்காக மரித்தவர்கள் வீணாய் போகிறதில்லை, அவர்களை உயிர்த்தெழுதலின் வரிசையில் அவங்க பிரகாசமாக எழுந்திருப்பாங்க. ராஜ்ய மேன்மைக்காக கஷ்டப்பட்டவர்கள் நஷ்டப்பட்டதில்லை. ஸோ நத்திங் கோஸ் வேஸ்ட். எவ்ரிதிங் இஸ் அ வேல்யூபிள் இன்வெஸ்ட்மெண்ட். இட் இஸ் அ டோட்டலி amazing, marvelous life which we choose to live unto values, everlasting values. நித்திய வரையும் நிலைத்திருக்கிற உயரிய குறிக்கோள்களுக்காக வாழக்கூடிய குறிக்கப்பட்ட ஒரு வாழ்வு, இலக்கை நோக்கி கூர்மையான குறி கொண்ட தவறாத ஒரு வாழ்க்கை, மகிமையான ஒரு வாழ்க்கை. ஓகே, ஸ்தோத்திரிப்போம். மீதி காரியங்களை பின்னே சிந்திப்போம். நன்றியோடு பணிகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தன்னார்வமாக தினமும் ஒவ்வொரு மணி நேரம் கிடைக்கும், ஒரு மணி நேரத்தில் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் 5 நிமிஷம் எங்களுக்கு கிடைச்சாலும் வேதத்தை ஞானம் நினைக்கவும், வாசிக்கவும், தியானிக்கவும், உம்மை ஸ்தோத்தரிக்கவும், பாடவும், ஜெபிக்கவும் எங்களுக்கு அந்த ஈடுபாடை தந்து கொண்டே இருக்கும். வேலை பழுவின் மத்தியிலே, மனாட்டனி என்று சொல்லப்படுகிற இதே செஞ்சுட்டு இருக்க முடியுமா? எங்கள் சலிப்பின் மத்தியிலே, சோர்வின் மத்தியிலே, உடல் களைப்பின் மத்தியிலே, பசியின் மத்தியிலே, தாகத்தின் மத்தியிலே, பராக்கின் மத்தியிலே, நிகழ்வுகள் மத்தியிலே நாங்கள் உண்மை மறந்துவிட
இருக்கக்கூடிய நிர்பந்தங்கள் மத்தியில் உம்மை நிர்பந்தமாக நினைத்து நிர்மலமான ஒரு வாழ்க்கையை வாழ ஆண்டவர் உதவி செய்து ஜெபிக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். ஆசீர்வதிங்க. நம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 11ஆம் அதிகாரத்தில் இயேசு நீர் வைக்காத பெயரை அந்தியோக்கியா பட்டணத்தினர் உம்முடைய சீடர்களுக்கு வைத்தார்களே, அப்படியாக இந்த நாங்கள் வாழ்ந்து வலம் வரும் இந்த ஊரில் எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சாட்சி உண்டாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே தகப்பனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. அந்தியோக்கியா பட்டணத்தில் 1 வருஷ காலமாய் சபை கூடியிருந்து அங்கே அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணின போது முதல் சீஷர்களுக்கு அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வழங்கினார்களே. இந்த எஸ்டேட் ஏரியாவில் 12 to 16 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸில் 8 திசையில் இருக்கிற இவ்வளோ பெரிய ஏரியாவில் குறைந்தபட்சமான இந்த 8 கிலோமீட்டர்லேருந்து 16 கிலோமீட்டர் உள்ள ரேடியஸில் இருக்க மக்கள் மத்தியில் 36வது வருஷமாக ஊழியம் செய்கிறோம். இவர்கள் மெய்யாக இயேசுவின் சீஷர்கள், இவர்கள் மெய்யான தேவனுடைய பிள்ளைகள், இயேசுவின் பிள்ளைகள், கிறிஸ்தவர்கள் என்று நாங்கள் எங்கள் சபையில் போர்டு போடாமல் நாங்கள் இருக்கிற ஒவ்வொரு வீதியிலே எங்கள் அயலகத்தார், எதிர் வீட்டு, பின் வீட்டுக்காரங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க, எங்கள் குவார்ட்டர்ஸில் எங்களை பற்றி சொல்கிறாங்களாப்பா, சொல்லணுங்கிற எங்கள் வாழ்க்கையில் இருக்க கிருபை வைங்க. இயேசுவை உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ரட்சகராம் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆசீர்வதிங்க அன்பின் பிதாவே. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தமும் வழிநடத்தலும் பாதுகாவலும் அந்யோன்யமும் ஐக்கியம் உள்ளோடு உங்கள் பிள்ளைகளோடு உங்கள் மூலமாய் ஆண்டவரை அறிய வேண்டிய அனைவரோடும் இயேசு அறிய மட்டுமாய் இருப்பதாக. ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. தொடர்ந்து இந்த காரியங்களெல்லாம் கேளுங்க. ஏதோ நான் சொன்னதுனால இல்லை, வேறு ஆவணி இல்லை நம்ம சபை சரியாக கூடி வர இன்னும் முடியல. அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைகள் எப்படி பண்ணுறாங்க, என்ன பண்ணிகிட்ருக்காங்க கவனிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பெண்களுக்காக ஜெபிக்கிறேன். உங்களை எல்லாரையும் கர்த்தர் தாங்குவார், ஆசீர்வதிப்பார், பலப்படுத்துவார். ஆண்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறேன். உண்மையாக தான் ஜெபிக்கிறேன். இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஜெபிக்கிறேன். கர்த்தர் கிரியை செய்வார். ஆமென். காட் பிளஸ் யூ. பாய்.